खबर तमिलनाडु के रानीपेट से आ रही है, जहां आरकोट के पास चक्रमल्लूर गांव के पास पाला में रेत खदान लगाने की इजाजत देने से मना करने के लिए डिस्ट्रिक्ट एडमिनिस्ट्रेशन के खिलाफ प्रोटेस्ट किया गया। इस प्रोटेस्ट के दौरान सैंड ट्रक मालिकों और उन पर निर्भर मजदूरों को बहुत ज्यादा पैसे की तंगी का सामना करना पड़ रहा था और इस वजह से उनकी रोजी रोटी छिन रही थी। उन्होंने एक दर्दनाक प्रोटेस्ट स्पीच भी दी कि बैंक एडमिनिस्ट्रेशन द्वारा गाड़ियों को जब्त करने और लोन लेने वालों की गिरफ्तारी की वजह से उनकी रोजी रोटी छिन रही थी। संवाददाता सेंथिल कुमार நீதிமன்ற தடைகள் இருந்த காரணத்தினால் தமிழக அரசு மணல் குவாரி இயங்குவதற்கான உத்தரவு பிறப்பிக்காமல் இருந்தார்கள். தற்போது அனைத்து நீதிமன்ற தடைகளும் நீக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் கடந்த மாதம் தமிழகம் முழுவதும் 9 பகுதியில் அரசு மணல் குவாரிகள் இயக்குவது என தமிழக அரசு முடிவு செய்து அதற்கான உத்தரவை பிறப்பித்தார்கள். இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சக்கரமல்லூர் என்கின்ற பகுதியில் அரசு மணல் குவாரி நடத்துவதற்கான அனுமதி தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. எனவே ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து உடனடியாக சக்கரமல்லூர் மணல் குவாரியை திறப்பதற்கு ஆவணம் செய்யுமாறு நாங்கள் பல்வேறு முறை மனு செய்திருக்கிறோம். மணல் லாரிகளை உரிமையாளர்களை ஏனோ ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொடர்ந்து அவமதித்து வருகிறார்கள். லாரி உரிமையாளர்களை சந்திக்க மறுக்கிறார்கள். பல்வேறு முறை நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று சந்திக்க முயற்சித்தும் எங்களை சந்திக்காமல் அவர் மறுத்து வருகிறார். எனவே இன்றைய தினம் உடனடியாக ராணிப்பேட்டை மாவட்டம் சக்கரமல்லூர் மணல் குவாரியை திறக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர் சங்கங்கள் ஒருங்கிணைந்து இன்றைக்கு நாங்கள் நடத்தி இருக்கிறோம். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சக்கரமல்லூர் மணல் குவாரியை திறக்கவில்லை என்று சொன்னால் ஒரு சில தோழர்களை ஒருங்கிணைத்து சாகும் வரை உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நாங்கள் கைகளில் எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் முடிந்தவுடன் ஒரு 5 தோழர்களை மட்டும் நாங்கள் தேர்ந்தெடுத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திப்பதற்கான சூழலை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கும் மாவட்ட ஆட்சியர் எங்களை சந்திக்க மறுத்தால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான லாரி உறவுகளை நாங்கள் ஒருங்கிணைத்து மாபெரும் போராட்டத்தை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போன்ற போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் காஞ்சி சா தீனன், தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டு இயக்கம் தலைமை ஒருங்கிணைப்பாளர்.